வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் சப்பாத்தி சாதத்துக்கு ஏற்ற மாதிரி சைட் டிஷ் ஒன்று பார்க்கலாம். முட்டையை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 4 முட்டை எடுத்துருக்கேன். அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். நறுக்கின வெங்காயம் இதை கூட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்போ இதை ஸ்டீம் பண்ணணும். ஸோ 2 பவுலுக்காக நான் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இப்போ குக்கரில் இந்த மாதிரி நான் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். மசாலா கொஞ்சம் கசகசா, சோம்பு கொஞ்சம் போடுறேன். அதுக்கப்புறமா இஞ்சி கொஞ்சம், பூண்டு, உரிச்ச பூண்டு ஒரு 4-5 போட்டுட்டு, தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ முட்டையும் வெந்துடுச்சு. இதை தனியாக எடுத்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கிரேவி எப்பவும் பண்ணுற முட்டை குழம்பு மாதிரி இல்லாமல் இது நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் கெட்டியாக இருந்தால் கூட சாதத்துலேயோ இல்லைனா தோசை சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நறுக்கின வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் எடுத்து நல்லா பொடியை நறுக்கிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயத்து தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நறுக்கின தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வரதுக்காக மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்டாகிடும். இப்போ இந்த டேபிளில் அரைச்சி வச்சுக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 3/4 டீஸ்பூனும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அது முட்டையெல்லாம் சேர்க்கும்போது நல்லா திக்கனாகும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். நல்லா கொதிச்சிருச்சு. மசாலாவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த முட்டையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்க விடணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நறுக்கின கொத்தமல்லியும் மேலே தூவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த மசாலா முட்டையில் நல்லா ஊறி வந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், முட்டையெலாம் நல்லா ஜூஸியாக ஊறி வந்திருக்கு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.